ஐயனார் குடும்பத்துக்கு மருமகளா நிலா வந்தது மாதிரி, மற்ற மருமகளும் வந்தா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கும், கார்த்திகாவுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கார்த்திகா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கவங்க எல்லார் மேலயுமே வந்து ரொம்ப பாசமா இருந்தாங்க. அவன் அப்ப நினைச்சான், கண்டிப்பா சேரனுக்கு கார்த்திகா தான் ஜோடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சடனா பார்த்தீங்கன்னா, கார்த்திகாவ வேற ஒருத்தருக்கு, அதாவது ஸ்க்ரீன்ல தெரியிறார் இல்லையா? இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சரி அவ்வளோதான். இனிமே சேரன அவரோட லைஃப்ல இருந்து கார்த்திகாவோட சாப்டர் க்ளோஸ் ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கிற டயத்துல, மறுபடியும் கதைக்குள்ள வர்றாங்க. அதனால நமக்கு ஒரே குழப்பமாகுது. சேரன்னா ஒருவேளை கார்த்திகாவ கல்யாணம் பண்ணிக்கிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான குழப்பங்கள் தான் இப்போ நடக்க போகுது. கொடைக்கானல் ட்ரிப்பெல்லாம் நம்ம வந்து கடைசி 1 வாரம் முழுவதுமே கொடைக்கானல் ட்ரிப்ப பத்தி தான் வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். எபிசோட் ஃபுல்லாவே வந்து. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்கவங்க வேலைங்கள வந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நார்மலா எல்லாருக்குமே எப்படி டேஸ்லாம் வந்துட்டு ஒர்க்கு போறது, வர்றது இப்படின்ற மாதிரி போகுதோ, அதே மாரி தான் இருக்கும். வானதிய சொல்லவே வேண்டாம். எப்பவுமே பாண்டி பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதிய எதிர்பார்ப்பாங்க. அந்த வானதியவும் சாமர்த்தியமா நம்ம பாண்டி சமாளிச்சுக்கிட்டு, என்னத்தையோ ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி கதை இந்த ஃபேமிலிக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலா, புதுசா இன்னொரு மருமகளும் வந்தா, எங்க வீட்ல என்ன மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷனும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம சேரண்ணா வந்துட்டு எல்லாருமே கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டு அவங்கவங்க வேலைங்கள பார்க்குறதுக்கு போறாங்க. அப்போ நம்ம சேரண்ணா வந்துட்டு அவரு சைட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். 2, 3 நாளா ஆச்சு. வேலைலாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அனீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல பல்லவன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு நம்ம சேரண்ணன். ஸோ சேரண்ணன் போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகாவ பார்க்குறாரு. கார்த்திகா காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டு திருப்பி வந்துகிட்டு இருப்பாங்க போல. எதுக்குன்னு பார்க்குறாங்க. "என்ன கார்த்திகா கோவிலுக்கு போயிட்டு வர்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா மாமா கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன மாமா கொடைக்கானலுக்கு போயிருந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா கார்த்திகா யார் சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல மாமா டீ கடையில பேசிட்டு இருந்திருப்பாங்க போல. அத பெரிய மாமா கேட்டுட்டு வந்து சொன்னாங்க. கொடைக்கானலுக்கு போயிருக்காங்கன்னு" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்றாங்க. "ஆமாப்பா நிலாவும், சோழனும் தான் முதல்ல போறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிலா தான்ப்பா எல்லாருமே வாங்கண்ணே, ஜாலியா இருக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுச்சுப்பா. அப்படியே கூட போயிட்டு வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னா சொல்றாங்க. அதுக்கப்புறமா கார்த்திகா இருந்துட்டு, "சரி மாமா எப்போ வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாப்பா இன்னைக்கு காலையில தான் வந்தோம்" அப்படின்னு வேலைக்கும் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் மாமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போய்க்கலாம்ல? இன்னைக்கு காலையில தானே வேலையிலேருந்தே கொடைக்கானல்லேருந்தே வந்திருக்கீங்க. உடனே வேலைக்கு கிளம்பணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சேரனா இருந்துட்டு, "சார் நம்ம மேல இன்னமும் அந்த பாசமும், மரியாதையும் குறையவே இல்ல கார்த்திகாவுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுட்டு, "இல்லப்பா வேலை எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு தான்ப்பா போனேன். நான் வந்து போகணும்னு நினைக்கவே இல்ல. திடீர்னு கிளம்புனதுனால அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டு போயிட்டேன். ஒரு எட்டு போயி வேலை பார்க்குற அந்த சைட்ல போய் பார்த்துட்டு வர்றது தானே நல்லது. அதான்ப்பா கிளம்பிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி மாமா. சரி பார்த்து போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து கிளம்புறாங்க. அப்போ சேரனா இருந்துட்டு, "கார்த்திகா ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சொல்லுங்க மாமா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. உங்க வீட்ல உன் வீட்டுக்காரர் எதுவும் ஃபோன் பண்ணாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இதுல என்ன மாமா இருக்கு தப்பா நினைக்கிறதுக்கு? அதெல்லாம் தப்பாவே நினைக்க மாட்டேன் மாமா. அவர் எனக்கு ஃபோன் போடல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீயாவது பேசி பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல மாமா நானும் ஃபோன் போட்டேன். ஆனா அவரு எடுக்கல. அப்புறம் எப்படி பேச முடியும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேர அண்ணா இருந்துட்டு, "அத்தைக்கிட்ட சொல்லி, பெரியப்பா கிட்டயே சொல்லி இத பத்தி பேச சொல்லலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயோ! இத பத்திலாம் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க மாமா. அவ்வளதான் என் வாழ்க்கை. முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான். அவங்க விவாகரத்து வேணும்னு சொன்னதுக்கப்புறம், எங்க வீட்லயும் சரி விடு அவ்வளதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பேசாம வீட்லயே இருன்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அதனால அவ்வளதான் மாமா. என்னைய பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க. கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே சரியா போயிரும். நானே இதிலேருந்து வெளியில வரலான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "சரிம்மா, இனிமே இத பத்தி கேட்க மாட்டேன். இருந்தாலும்
நீ ஹஸ்பண்ட் கிட்ட பேசுனியான்னு கேட்டேன். மனசு கேட்காம தான் கேட்டேன். இப்படி வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு, யாரனாலும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தா போதும், நிம்மதியா இருந்தா போதும்னு தான் நான் நெனச்சேன். ஆனா உன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நெனைக்கவே இல்ல கார்த்திகா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன கண் கலங்க ஆரம்பிக்க, உடனே கார்த்திகா இருந்துட்டு, "என்ன மாமா ரோட்ல வச்சு நீங்க அழுதுட்டுருக்கீங்க. இப்படிலாம் எதுவும் அழுகாதீங்க மாமா. நீங்க வருத்தப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் கிளம்புறேன். 4 பேர் பார்த்தா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேரன் சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு, "சரிம்மா நீ பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்துட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. "இல்ல நான் கொண்டு வந்து விடணுமா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "இல்ல மாமா நானே போயிருவேன். எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்குறாங்க ஒருத்தவங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து, அத அந்த கார்த்திகாவோட ஹஸ்பண்ட்க்கு வந்து எடுத்து அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஊர்ல சேரன ஃபேமிலிய கெடுக்கிறதுக்குன்னே நெறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே. மெயினா இவிங்க தான் வந்து கார்த்திகா அவங்க அம்மாவும், அவங்க மாமாவும் தான் வந்துட்டு அதிகமா அ வர்றவங்க, போறவங்க கிட்டலாம் இல்லாத பொல்லாதத சொல்லி வப்பாங்க. பட் இப்ப வேற மாதிரி இன்னொரு ஆள வந்து காட்டுறாங்க. அந்த ஆளு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்றத மட்டும் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க நம்ம சேரன சைட்ல போயிட்டு அனீஸ் கிட்ட பேசுறாரு. "என்ன அனீஸ் எல்லா வேலையும் நல்லபடியா நடந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமா பையா, நீங்க ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இன்னைக்கு காலையில தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அப்ப ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல பையா, நான் பார்த்துக்கிருவேன்ல. நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, "இல்ல நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலை தானே இருக்குது, கையோட பார்த்துடுறேன். அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டேனா, அதனால தான் சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். பரவால்ல எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் கன்டின்யூ பண்ணிக்கிறேன். வேலைய பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ "கொடைக்கானல்லலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சாம். சந்தா சொல்லுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் சொல்றாங்க. ஆமா, சந்தாக்கு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வச்சேன். சந்தாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். அங்க ரொம்ப வெயிலா இருக்காமே! அதனால அடுத்து வந்தா கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா என்கிட்ட கேட்டிருக்கு. கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறமா கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போறேன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா அனீஸ் இருந்துட்டு ஹனிமூனுக்கா, கொடைக்கானலுக்கா சூப்பரு அப்படின்ற மாதிரி அவரு கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா இப்போ கார்த்திகா நேரா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கஸ்தூரி கிட்ட வந்து அதாவது அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, "இந்தாம்மா இந்த விபூதி எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "ஏன்டி எத்தன சாமி கும்பிட்டும் எல்லாமே கைவிட்டுருச்சே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏம்மா இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிற? நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இப்படியே புலம்பிட்டே இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறமா இந்த கஸ்தூரி இருந்துட்டு, "ஆமாம்மா, நான் உன்னைய எப்படிலாம் வந்து கல்யாணம் பண்ணி குடுத்து, எப்படிலாம் சந்தோஷமா வாழ வச்சு பார்க்கணும்னு நான் நெனச்சேன். ஆனா, நான் நெனச்சது எதுவுமே நடக்காம போயிருச்சே! நீயும் எத்தனையோ கோவில், குளத்துக்கு ஏறி இறங்குற. தினமும் நான் விளக்கு போட போறேன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு வர. ஆனா, எந்த சாமியும் உன்னோட வாழ்க்கைய நல்லபடியா வாழ வச்ச மாரி தெரியலையே! இனிமே இந்த கடவுள கும்பிட்டு எதுக்கு?" அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அத பத்திலாம் யோசிக்காதம்மா. இப்பதான் சேர மாமாவும் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவன எதுக்குடி பார்த்து பேசுன?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது, "நான் என்ன அவங்க வீட்டுக்கா போனேன்? நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் எங்கேயுமே போலம்மா. எனக்கு எங்கேயுமே போறதுக்கு விருப்பமும் இல்ல. எல்லாருமே நான் கஷ்டப்படுறத நெனச்சுட்டு, அவங்களும் வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு எதுக்கு நான் சங்கடத்த குடுக்கணும்னு சொல்லிட்டு தான், நான் இப்ப அவங்க வீட்டு பக்கமே போறதில்ல. கோவிலுக்கு போயிட்டு வரம்போது, மாமா வேலைக்கு போச்சு. அப்பதான் நின்னு பேசுனாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "அ அவன் என்னடி சொன்ன? அவன்கிட்ட என்னத்த சொல்லி வச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இனிமே மறைக்கிறதுக்கு என்னம்மா இருக்கு? விவாகரத்து ஆனதுக்கப்புறமா நான் வீட்ல தான் இருக்க போறேன். அப்பயும் உண்மைய சொல்லித்தான் ஆகணும். இப்ப அத சொன்னதுனால எந்த தப்புமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னைக்குனாலும் 4 பேருக்கு தெரியத்தானே போகுது. இங்கேயே தான் நான் இருக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகா சொல்லும்போது, "அதுவும் சரிதான்." அப்படின்ற மாதிரி அப்படியே கஸ்தூரி வந்து அமைதியாவே இருக்காங்க. "என்னம்மா அமைதியா இருக்க? நான் சொன்னது உனக்கு இப்ப கஷ்டமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லடி, நீ வந்து விவாகரத்து வாங்குறது இன்னொரு விஷயம். இருந்தாலும் நீ இப்போதைக்கு அவன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லியிருக்க கூடாது. அவன் ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருப்பான். அதுவும் அவங்க அப்பங்காரன் இருக்கிறானே, எங்க அண்ணன்றவன்.
அவனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், குளு குளுன்னு இருக்கும். பொண்ண இப்படி கல்யாணம் பண்ணி குடுத்து, வாழாவெட்டியா வந்து இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த ஊர் உலகத்துல மத்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகட்டும். நான் அத பத்திலாம் வருத்தப்படல. ஆனா, இந்த குடியேற பயலுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஆட்டமா ஆடுவான். அவ்ளோ சந்தோஷப்படுவான். அதனால தான் எனக்கு வருத்தமேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஸ்தூரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகா இருந்துட்டு, அவங்கலாம் அப்படி நினைக்கிற ஆளுங்களே கிடையாதும்மா. நீ மாத்தி மாத்தி மாமாவையும், மாமா வீட்ல இருக்கிறவங்களையும் பத்தி தப்பாவே நெனச்சு நெனச்சு தான் இப்போ வரைக்குமே இவங்க வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்து சீரழிச்சிட்டு இருக்கிறம்மா. இத்தன நாளா அவங்க கிட்ட ஒழுங்கா நீ பேசக்கூட இல்ல. ஆனா, இப்ப என் வாழ்க்கை போனதுக்கு காரணம் அவங்களா? அவங்கள போய் இப்ப நீ திட்டிக்கிட்டு இருக்கிற? என் வாழ்க்கை போனதுக்கு காரணம் யாரு? நீதான். நீதான் என் வாழ்க்கைக்கு எடுத்து வச்சிருக்கிற. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு. இப்பயும் அதுக்கு காரணம் அவங்க தான். சேர மாமா வீட்டு ஆளுங்க தான் அப்படின்னு சொன்னா, அதுல என்னம்மா அர்த்தம்? அப்படிலாம் சொல்லாதம்மா. அதே மாதிரி நான் கஷ்டப்பட்டா சந்தோஷப்படுற ஆளும் கிடையாது அவங்க. அப்படின்ற மாதிரி கார்த்திகா சொல்லிட்டு, அவங்க ரூம்குள்ள வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கஸ்தூரி நம்பருக்கு, அதாவது கார்த்திகாவோட அம்மா நம்பருக்கு ஒரு ஃபோன் வருது. அதுல வேகமா ஃபோன் அட்டன் பண்ணி பேசினதுமேனு அந்த மாப்பிள்ளை வீட்டு அம்மா அப்பா, அதாவது கார்த்திகாவோட மாமனார் மாமியார் தான் பேசுறாங்க. என்ன உங்க பொண்ணு ஊருக்கு கூட்டிட்டு போய் வச்சு உங்க அண்ணன் பையன் கூட பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இந்த கஸ்தூரி இருந்துட்டு, இப்படியெல்லாம் பேசாதீங்க, இப்படிலாம் பேசுனீங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஸ்தூரி சொல்றாங்க. அதுக்கு அந்த பொம்பளை இருந்துட்டு, இதெல்லாம் நான் எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? வீட்டில் கூட்டிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு நாங்க ஐயோ பாவமே அப்படி கூட நினைச்சு என் பிள்ளைகிட்ட பேசலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க பொண்ணு எங்க பையன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனது சந்தோஷம்தான் நினைச்சிட்டு ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இங்க கார்த்திகா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி தேவையில்லாம சொன்னதுமே கஸ்தூரிக்கு கோவம் வருது. என்னம்மா பேச்சு பேசுறீங்க? தினமும் அவ அழுதுகிட்டு கோவிலுக்கு போய்க்கிட்டு அவளே வருத்திக்கிட்டு 4 பேரை வெளியில கூட போய் பார்க்காம எப்பயும் மானு மாதிரி துள்ளி திரிஞ்சுக்கிட்டு இருந்தா, துருதுருன்னு இருந்தவள ஒரு மூலையில அடக்கி உட்கார வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு தினம் தினம் அவ முகத்தை பார்த்து நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க என்னம்மா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அங்க நடக்கிறது எல்லாமே தெரியும். உங்க அண்ணன் பையன் கூட சேர்ந்து உங்க பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு நாங்க கேள்விப்பட்டோம். இதுக்குத்தான் எங்கள வந்து நீங்க எங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கு கஸ்தூரி இருந்துட்டு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீங்க தப்பா பேசக்கூடாது. அப்படி பேசுனேன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என்ன யார வேணாலும் என்ன வேணாலும் பேசு. ஆனா என் அண்ணன் பையன் ரொம்ப தங்கமானவன். அவன் வந்து நாங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். அத கேட்டுட்டு அப்படியே நடக்கிறவன். யாரையும் தலை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். அப்படிப்பட்டவன தேவையில்லாம இப்படியெல்லாம் சேர்த்து வச்சு பேசுறது ரொம்ப தப்பு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வச்சிருவாங்க. எப்பவுமே கஸ்தூரி வந்து பார்த்தீங்கன்னா, நடேசன் குடும்பத்துல இருக்கிற பசங்கள பத்தி ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தங்கமான பையன் சேரான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இப்ப கார்த்திகா இருந்துட்டு, "என்னம்மா? என்னாச்சும்மா? என்ன பிரச்சனைம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏண்டி நீ கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அந்த சேரன தான் போய் பார்த்துட்டு வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார்த்திகா இருந்துட்டு, "என்னம்மா நீயும் பைத்தியம் மாதிரி பேசுற? நான் தான் சொன்னேன்ல, கோவிலுக்கு போயிட்டு வர்ற வழியில சேர மாமா வந்தாங்க. வேலைக்கு போறதுக்காக வந்தாங்க. அவ்வளதான். என்னம்மா வீட்ல இருக்கியா? என்ன பண்ற? நல்லா இருக்கியா?" இவ்வளவுதான் கேட்டாங்க. மத்தபடி நான் வேற எதுவுமே பேசல. அவங்க ஃபோன்ல பேசுறாங்கன்றது மாதிரி நீயும் இப்படி பேசுறியேம்மா? அது மட்டும் இல்ல. அது இனிமே நான் எப்படிம்மா சேர மாமா கிட்ட நான் பேசுவேன்? எனக்குன்னு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. அப்படிலாம் இனிமே சேர மாமாவோட வாழ்க்கைய கெடுக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பயங்கரமா கத்துறாங்க. இல்லடி, நான் பொதுவா தான் கேட்டேன். நீ அந்த மாதிரி போய் எதுவும் பேசுறியா, வைக்கிறியான்னு சொல்லிட்டு சும்மா தான் கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல, நீ எப்படி சும்மா கேட்பியா? இல்ல எப்படி கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா? அவங்க ஒன்றும் சேரமாமா ஒன்றும் சும்மா இல்லை. அவங்க சேரமாமா சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் முடிவாகி இருந்துச்சு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரியும்டி, அதான் கல்யாணத்துக்கு போயிருந்தனே. தாலி கட்டுற நேரத்துல அந்த ஹிந்திக்கார பொண்ணை அவங்க மாமங்காரன் எவனோ வந்து துப்பாக்கி காட்டி சுட்டு அப்புறம் தூக்கிட்டு போயிட்டானே, அதைத்தானே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஸ்தூரி சொல்ல, ஆமாம்மா, அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. எப்போனாலும்
சேரமாமா அந்த சந்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. தேவையில்லாம அவங்களோட வாழ்க்கையும் கெடுத்து விட்டுறாதீங்க எதையாவது பேசி. இனிமே கோவிலுக்கு மட்டும்தான் போய்கிட்டு இருந்தேன். அங்க போனாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டு இனி அதுக்கும் நான் போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த கஸ்தூரி இருந்துட்டு நம்ம சேரனோட வீட்டுக்கு வந்து போறாங்க. வீட்டுக்கு போனதுமே நடேசனப்பா அந்த கட்டில்ல உட்காந்துக்கிட்டு இருப்பார்ல பார்த்துட்டு, என்ன எப்பயுமே இந்த பக்கம் ஆட்டிக்கிட்டு வரமாட்ட, என்ன தங்கச்சி இந்த பக்கம் ஆட்டிக்கிட்டு வர, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எப்பயுமே கிண்டலா கேட்குற மாதிரி கேட்பாரு. அதுக்கப்புறமா யார்கிட்ட இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேகமா எழுந்திருச்சு வெளியில வருவாங்க. வந்து பார்த்தா கஸ்தூரி வாசல்ல நிக்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, வாங்கம்மா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு சேர் எடுத்து போட்டு இதுல உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கஸ்தூரி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா போய் தண்ணி மோந்துட்டு வந்து கொடுக்குறாங்க. திடீர்னு வந்திருக்கீங்களே, அதான் அங்கிள் ஒரு மாதிரியா கேட்டுட்டாரு. அவர் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, அவன் என்னைக்குத்தான் உருப்படியா பேசினான்? இத்தனை நாள்ல ஏதாவது அண்ணன் மாதிரி எனக்கு நடந்திருக்கிறானா? ஒரு அண்ணன் மாதிரி நடந்துக்கிட்டான். இத்தனை நாளா சண்டைக்காரி மாதிரியும் ஒரு எதிராளி மாதிரியும் தானே நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த நடேசன் உள்ள எழுந்திருச்சு வந்து, யாரு நானா? நீங்க தானடி நீயும் உங்க அண்ணனும் சேர்ந்து என் பிள்ளைகளையும் என்னையும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி வீட்டை ஜப்தி பண்றதுக்கு சீலெல்லாம் வச்சீங்க. வீடு உயில் என் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானடி பேசாம இருந்தீங்க. நீங்களா மனசாட்சியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்ல, உடனே நிலா இருந்துட்டு, அங்கிள் கொஞ்சம் சும்மா இருங்க. வீடு தேடி வந்திருக்கவங்க கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி சாரிம்மா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. அப்போ வீட்டில் சேரன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அண்ணன் இப்போ வேலையை முடிச்சுட்டு வர்ற நேரம்தான், இன்னைக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, வந்துருவாங்க. அன்னைக்கிட்ட என்ன சொல்லணும், அண்ணன்கிட்ட தான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அதுக்கு சேரங்கிட்ட தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஸ்தூரி சொல்ல, உடனே இந்த நடேசன் இருந்துட்டு, அப்படி அவங்கிட்ட என்னத்த சொல்ல போற நீ, எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் சொல்லிக்கிறேன். இப்பத்தான் உனக்கு சேரன்லாம் தெரியுதா, பாசம்லாம் இப்பத்தான் உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி நடேசன் அப்பா வந்து கேட்குறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல கரெக்டா நம்ம சேரன் வந்துடுறாரு. வந்துட்டு, வாங்கத்த வாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து டீ டீ குடிக்கிறீங்களாத்தே, காஃபி போட்டு தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கேட்குறாரு. அதுக்கு இந்த கஸ்தூரி இருந்துட்டு, இல்ல சேரா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சரிங்க என்னத்த என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அப்படியே பாக்குறாரு. ஒன்றும் இல்லப்பா, காலையில கார்த்திகாவை பத்தி பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாத்த கார்த்திகாவை பத்தி பேசினேன். நான் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். எதுக்கு கார்த்திகா கோவிலுக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க, வந்துட்டு இருந்தா போல இருக்குது, அப்படியே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி பயத்திலேயே வந்து சேரன் பதில் சொல்றாரு. அதுக்கு இந்த கஸ்தூரி இருந்துட்டு, இனிமே அவளை எங்க பார்த்தாலும் பேசாதப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, ஏன் அப்படி சொல்றீங்க, அவங்க தெரிஞ்ச பொண்ணு, அத்தை பொண்ணு, அவங்களோட லைஃப்ல இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியாம நம்ம பேசாம போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ வந்தா கூட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நின்று நம்ம பேசிட்டு போவோம். அந்த மாதிரி தானே பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த கஸ்தூரி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு, இல்லப்பா நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, நீ எப்படிப்பட்ட தங்கமான பையன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நடேசனப்பா இருந்துட்டு, ஓ சேரன் ரொம்ப தங்கமான பையன்ட்டு இப்பதான் உன் கண்ணுக்கு தெரியுதோ, இதுக்கு முன்னாடிலாம் உன் கண்ணுக்கு தெரியல, இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சேரன் இருந்துட்டு, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, ஏன்பா நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சேரன் வந்து நடேசனை திட்ட, உடனேன்னு இந்த கஸ்தூரி இருந்துட்டு, கார்த்திகா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன், இப்போ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பாவை பார்த்துக்கிட்டேன்னு இந்த கஸ்தூரி சொல்லுவாங்க. என்ன சொன்னா, கார்த்திகா ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசன் சொல்லும்போது, இல்லப்பா என்கிட்ட எல்லாமே சொல்லுச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொன்னாவ, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கார்த்திகாவோட மாமனாரும் மாமியாரும் சண்டை போடுறாங்க போல இருக்கு, அதைத்தாப்பா சொன்னா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா நீயும் உங்க அண்ணனும் போய் பேச வேண்டியதானே, எதுக்கு சண்டை போடுறீங்க, என்ன எதுக்கு டார்ச்சர் பண்றீங்கன்னு போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா கஸ்தூரி கிட்ட சொல்ல, உடனே கஸ்தூரி இருந்துட்டு, இப்ப கூட கார்த்திகாவை விட்டு கொடுக்காம பேசுறானே சேரன்,
இப்படிப்பட்ட ஒரு பையனை வந்துட்டு நம்ம மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நம்ம வாழ்க்கையை நம்மளே சீரழிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க சேரனை. அதுக்கப்புறமா சேரனை இருந்துட்டு, சரித்த, இனிமே நான் எங்கே பார்த்தாலும் பேச மாட்டேன். ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது. கார்த்திகா சின்ன வயசுலேருந்து எங்கள் கூடவே வளர்ந்த பொண்ணு. நீங்கள் எவ்வளோதான் திட்டுனாலும் பாசமாக எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துடுவா. அப்படிப்பட்ட பொண்ணு கஷ்டப்பட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அத பார்த்துட்டு மனசார எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்ப 4 வார்த்தை பேச தானே செய்வோம், அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இந்த கஸ்தூரி இருந்துட்டு, இல்லப்பா, அது சரிப்பட்டு வராது. என் பொண்ணு எல்லாருமே நீங்க உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லாதது தான் சொல்றேன். என் பொண்ணு அவ புருஷன் கூட வாழாம தான் வந்து இருக்கிறா. அவங்க புருஷன் வீட்ல என் பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நடேசன பறந்துட்டு, அது என்ன பொருளா? பிடிச்சா பொருளா வச்சுக்கிறதுக்கும், வேண்டானா தூக்கி போடுறதுக்கும். இத பார்த்துட்டு பேசாமலா இருந்தீங்க? போயி நாக்க பிடுங்குற மாரி 4 கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. என்கிட்ட மட்டும் என்ன வாய் பேசுற? என்ன பேச்சு பேசுற? அங்க பேச வேண்டியதானே? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனப்பா கத்துறாங்க. அதுக்கு சேரன் இருந்துட்டு, கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்தூரி கிட்ட பேசுறாங்க. தெரியும் அத்த, கார்த்திகா என்கிட்ட எல்லாமே சொல்லுச்சுத்த அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. அதுக்கு இன்னைக்கு ஃபோன் போட்டாங்க கார்த்திகாவோட மாமியாரு. கால் பண்ணிட்டு, உங்க அண்ணன் பையன் கூட உங்க பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அப்படின்ற மாதிரி அபண்டமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த கஸ்தூரி ஆரம்பிக்கிறாங்க. எங்க போய் முடியுதுன்னு பார்ப்போம்.